206வது கீழ்காண்பனவற்றில் சங்க கால மன்னர்கள் யார்? ஏ. குப்தர்கள். பி. பல்லவர்கள். சி. சேரர். டி. சாளுக்கியர். சரியான பதில் சி. சேரர். 207வது சங்க காலத்தில் தமிழகத்தில் ஆட்சி செய்த மூவேந்தர்கள் யார்? ஏ. சேரர். சோழர். பாண்டியர். பி. பல்லவர். சோழர். பாண்டியர். சி. சேரர். பல்லவர். சாளுக்கியர். டி. சோழர். சாளுக்கியர். குப்தர். சரியான பதில் ஏ. சேரர். சோழர். பாண்டியர். 208வது சங்க கால சேர மன்னர்களின் தலைநகர் எது? ஏ. மதுரை. பி. உறையூர். சி. வஞ்சி. டி. காஞ்சி. சரியான பதில் சி. வஞ்சி. 209வது சங்க கால சோழர்களின் தலைநகர் எது? ஏ. வஞ்சி. பி. மதுரை. சி. உறையூர். டி. காஞ்சி. சரியான பதில் சி. உறையூர். 210 சங்ககால பாண்டியர்களின் தலைநகர் எது? ஏ. வஞ்சி. பி. உறையூர். சி. மதுரை. டி. காஞ்சி. சரியான பதில் சி. மதுரை. 211 சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து எது? ஏ. தேவநாகரி. பி. பிராமி. சி. கிரந்தம். டி. நாகரி. சரியான பதில் பி. பிராமி. 212வது சங்ககால தமிழ் எழுத்து எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஏ. தேவநாகரி. பி. தமிழ் பிராமி. சி. கிரந்தம். டி. வட்டெழுத்து. சரியான பதில் பி. தமிழ் பிராமி. 213வது சங்க காலத்தில் பெண்களின் நிலை எப்படி இருந்தது? ஏ. அடிமை நிலை. பி. சம உரிமை. சி. கல்வி மறுக்கப்பட்டது. டி. சமூகத்தில் மதிப்பு இல்லை. சரியான பதில் பி. சம உரிமை. 214வது சங்க காலத்தில் பெண் கவிஞர்கள் இருந்தார்களா? ஏ. இல்லை. பி. சிலர் மட்டுமே. சி. இருந்தனர். டி. தெரியவில்லை. சரியான பதில் சி. இருந்தனர். 215வது சங்க கால புகழ்பெற்ற பெண் கவிஞர் யார்? ஏ. ஆண்டாள். பி. உளவையார். சி. காரைக்கால் அம்மையார். டி. மங்கையர்க்கரசி. சரியான பதில் பி. உளவையார்.